ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான நியூஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா, ஆர்பிஐ வந்து ஒரு என்பிஎஃப்சிக்கு வந்து ஒரு அப்பர் லேயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அது என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஆக்சுவலாக என்பிஎஃப்சி அப்படின்னு எனக்கு தெரியும் கரெக்டாக, நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனிஸ் ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ ஆக்சுவலாக ஒரு ஒரு மொத்தம் 4 லேயர் உண்டுங்க. பேஸ் லேயர், மிடில் லேயர், அப்பர் லேயர், அதுக்கப்புறம் டாப் லேயர். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 லேயர் உண்டு. ஸோ இப்போ என்ன பண்ணாங்கன்னா, அப்பர் லேயரில் வந்து பெரிய பெரிய என்பிஎஃப்சி தான் இருக்கும். ஸோ அதிக ரிஸ்க் எடுக்கிற கம்பெனி மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து ஆர்பி வந்து அவங்க வந்து பயங்கரமாக கண்காணிப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த அப்பர் லேயருக்கு வர கம்பெனி வந்து என்ன பேசிஸில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் இந்த பேசிஸ் தான் வரும். அதோட குவான்டிடேட்டிவும் குவாலிட்டியும் வச்சு தான் வரும். பட் இப்போ எப்படி வரப்போகுது, சைஸை பொறுத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சைஸை பொறுத்து அப்படின்னா 1 ட்ரில்லியன் 1,00,000 கோடி அசட் இருந்தால் அவங்க அப்பர் லேயரில் வந்துடலாம். ஸோ அப்படி பார்த்தா யார் யாரெல்லாம் அந்த அப்பர் லேயரில் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப்சி பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், அப்புறம் வந்து ரெக் லிமிடெட், அப்புறம் வந்து பஜாஜ் ஃபின்சர்வ், அப்புறம் ஐஆர்எஃப்சி, சோழமண்டலம் ஃபினான்ஸ் ஹோல்டிங், ஜியோ ஃபினான்ஸ் சர்வீசஸ், அப்புறம் ஹெச்டிசி, இவங்க எல்லாமே இதில் வந்து ஒரு ட்ரில்லியன் அசட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இதனால என்ன இதுலனால என்ன பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஓனிங் என்பிஎஃப்சிலாம் வந்து இதில் சேர முடியும். இதனால பெருசாக ஒன்றும் பெரிய வேறுபாடுலாம் இல்லை. இது ஒரு கைட்லைன் கொண்டு வராங்க. ஸோ இனிமேல் இந்த மாதிரி வர கம்பெனி இதில் இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லோன் கொடுக்கறதுல மற்ற கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ இது மொத்தம் வந்து 15 என்பிஎஃப்சி இருக்கு டாப் லேயரில். டாடா ஃபைனான்ஸ் இருக்கு, பஜாஜ் ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், எல்டிஐ ஃபினான்ஸ், எல்ஐசி ஹவுசிங், அது போக இந்த பிஎஸ்சி ரெக்கு, பஜாஜ் நான் சொன்னது எல்லாமே இதில் வந்து இருக்கு. ஸோ இந்த ரூல் வந்து 5 இயர்ஸ் வந்து தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்பர் லேயரில் வந்துட்டீங்கன்னா, அந்த 5 வருஷம் உங்களோட அசட் அந்த ஒரு 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 ட்ரில்லியனோட கம்மியானா கூட உங்களால் அந்த அசட் விட்டு வெளியே வர முடியாதுங்க. அதனால பெருசாக மாற்றம் இல்லை, பட் கவர்னன்ஸ் மாற்றம் வந்து இதில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதனால லிஸ்டிங் ப்ரெஷர் வந்து எனக்கு குறையும். இப்போ புதுசாக வரணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டாடா சன்ஸை வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ண சொன்னாங்களே, மேபி அது தேவைப்படாமல் இருக்கலாம். அது ஒன்று தாங்க இதில். மற்றபடி இதில் ஒன்றும் பெருசாக பெரிய இது இல்லை. ஸோ இது யார் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பஜாஜ் ஃபின்சர்வ், ஜியோ ஃபினான்ஸ், ரெக், பிஎஃப்சி இவங்களுக்கு கொஞ்சம் வந்து பாசிட்டிவாக இருக்கும். நெகட்டிவ்னா என்னென்னா, கம்ப்ளைண்ட் காஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் இந்த மாதிரி மாற்றம் கொண்டு வரதுனால. இந்த மாதிரி நிறைய மாற்றம் வந்து நம்மளோட இது வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம அதை பற்றி நிறைய நியூஸ் ரீசெண்டாக படிக்கிறோம் இல்லையா. ஸோ அதுதாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட். ஸோ செகண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னொரு முக்கியமான நியூஸ் சொல்றாங்க. வட்டி விகிதம் வந்து குறைய போகுதுங்க. ஸோ யாராவது ஹோம் லோன் எடுக்க போறேன்னா திஸ் இஸ் த கரெக்ட் டைம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணுது, அவங்களோட வட்டி விகிதத்தை வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ 2025 வந்து நம்மளோட ரெப்ரோ ரேட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.25 இருக்கு. 2025 படி நம்மளோட ரெப்ரோ ரேட் வந்து 1.25 தாங்க நம்மளோட ரெப்ரோ ரேட் இருக்கு 2025 இருந்து. ஸோ இப்போ வீட்டுக்கடன் பார்த்தீங்கன்னா 7.1 7.1% வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் புதுசாக கடன் வாங்குறீங்கன்னா இந்த ரேட்ல வந்து லாகின் பண்ணிக்கலாம். போக போக இந்த ரேட் குறையும் தான் சொல்றாங்க. ஏன்னா ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து குறைக்காது அப்படிங்கிறதுனால. ஸோ நியூட்ரலாக தான் இருக்க போகுது. ஸோ யாருக்குமே நீங்கள் வந்து வீட்டு கடன் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்ககிட்ட போய் உங்கள் பேங்க்ல சொல்லி அந்த ரெப்போ லிங்க் கடனை மாற்றி இஎம்ஐ குறைய வந்து உங்களுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஸோ ஹோம் லோன் வச்சுக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு எஸ்ஐபியில் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த லாஸ்ட் மார்ச் மந்த்ல மட்டும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,087 கோடி வந்து இந்த போன மார்ச் மந்த்ல மட்டும் நமக்கு எஸ்ஐபி வந்திருக்கு. இது ஒரு பெரிய சாதனை. ஏன்னா மார்ச் தான் மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆச்சு இல்லையா, பயங்கரமாக டவுன் ஆச்சு. பட் நம்ம மக்கள் அதை வந்து ஒரு சாதகமாக பயன்படுத்தி அதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் தான். ஏன்னா எஃப்ஐஎஸ் வெளியே போயிட்டு இருக்காங்க, பட் டிஐஎஸ் வந்து உள்ள வருது. டிஐஎஸ் ப்ளஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக எங்கே போட்டிருக்காங்க, சும்மா மிட் கேப் தான் நிறைய போட்டிருக்காங்க. அதுவும் இந்த இன்ஃபர்மேஷன் வெளியே வந்திருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு முக்கியமான ஸ்டாக் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ஸ்டாக்ல என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பயங்கரமா ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 34,177 கோடிக்கு வந்து வீடு வித்து சாதனை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல முக்கியமா எங்கன்னு பார்த்தீங்கன்னா
டெல்லி மும்பையில் வந்து பயங்கரமாக விடுவித்திருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய சாதனை தான் அவங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் மட்டும் 10,313 கோடி, பெங்களூரில் 8,802 கோடி, அண்ட் டெல்லியில் வந்து 7,410 கோடி விற்றுருக்காங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 17,515 கோடி, ஒரு ரெக்கார்டுங்க. ஸோ கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ பார்த்துக்கிற 3,300 400 ஸோ கிட்டத்தட்ட 3,500 இருந்துச்சுங்க இந்த ஸ்டாக்கு. அங்கேருந்து இப்போ பாருங்க கிட்டத்தட்ட 1,500 வந்துச்சு. இந்த லாஸ்ட் 1 வீக் தான் இதோட இது வந்து வீக்லி சார்ட்டில் போட்டிருக்கேன். லாஸ்ட் 1 வீக்காக ஏறி இப்போ 1,716 இருக்குங்க. இது ஒரு குட் கம்பெனி. இதோட இதை வந்து இங்கே பார்க்கலாம். கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இதோட பி பார்த்தீங்கன்னா 32 இருக்குது. ஸோ இதோட இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ வந்து 1291 இருக்குது. ஸோ எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் ஒரு நல்ல கம்பெனி. இதோட பி பாருங்க, ஆக்சுவலாக பி ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதோட ஆவரேஜை விட மீடியனை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு குட் கம்பெனிங்க ப்ராப்பர்ட்டியில். ஸோ இதை பார்த்துக்கோங்க. மேபி உங்களுக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு வாங்கணுமா இல்லையா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஸ்டாக்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த நம்ம பார்த்தோம்ல எஸ்ஐபி வந்து அதிகமாக இருக்கு, அதே சமயம் டிமேட் அக்கௌண்ட் குறைஞ்சிருக்குங்க. ஸோ 22.45 டிமேட் அக்கௌண்ட் தான் இருக்குது. இது வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் ரொம்ப கம்மி. இந்த வருஷம் 3.2 crores பீப்புள் தான் புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் 3 இயர்ஸில் இது ரொம்ப கம்மி. ஆனால் நம்ம எஸ்ஐபி லாஸ்ட் மந்த் தான் அதிகமாக இருக்குது, அண்ட் டிமேட் அக்கௌண்ட்டும் கம்மியாக இருக்குது. அப்படின்னா வீக் ஹேண்ட்ஸ் வந்து வெளியே போகுதுன்னு அர்த்தம். ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ் தான் உள்ளே வருது. ஸோ இப்படி இருக்க சமயம் தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எது சரியாக போகிறதோ அதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஆர்பிஐ வந்து என்ன பண்ணிருக்குன்னா, யூபியில் வந்து ஒரு பேங்க் இருக்குது. என்ன பேங்க்னா நேஷனல் அர்பன் கோஆப்டிவ் பேங்க். அதை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. சம் இஷ்யூ இருக்குது, அதனால ரத்து பண்ணிட்டாங்க. அப்புறம் சோழமண்டலம் அதோட காப்பீட்டு நிறுவனத்தோட தற்போதைய எம்டி வந்து சூரியநாராயணன், அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிறாரு. ஸோ புதுசாக வந்து ராஜகுமார் சாமிங்க வந்து நிரூபிக்கிறாங்க. அப்புறம் சம்மான் கேபிட்டலுங்க, இந்த கம்பெனி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரேட்டிங்கை வந்து AA+ ஸ்டேபிள் வந்து உயர்த்திருக்காங்க. ஸோ மேபி இந்த கம்பெனி பாருங்கள். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 இருந்துச்சு. 200 இருந்து பாட்டம் பார்த்தீங்கன்னா 130க்கு போயிட்டு இப்போ 155 வந்து இருக்குதுங்க. ஸோ இது வந்து இந்த வீட்டுக்காரன் கொடுக்குற ஒரு கம்பெனி. மேபி இது ஒரு நல்ல கம்பெனியாக இருக்குமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. மேபி இந்த கம்பெனி கூட யாருக்காவது வாட்ச் லிஸ்ட்டில் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் நமக்கு வந்து அந்நிய செலாவணி, அதாவது டாலர் வந்து $9 பில்லியன் வந்து நம்ம கையில் இருக்குது. அதாவது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 697 பில்லியன் கோடி டாலர் நம்ம கையில் இருக்குது. ஸோ இதனால நம்ம ரூபாவோட மதிப்பு வந்து குறைய சான்ஸ் இருக்குது. அது ரொம்ப ஏறுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது இறங்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்ல விஷயமா தான் எனக்கு படுது. ஸோ இதுதாங்க இப்போ நம்ம பார்த்த முக்கியமான விஷயம். ஸோ முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்க ஸ்டாக் வந்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தது முக்கியமான ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி, நீங்கள் வந்து சம்மான் கேபிட்டல். ஸோ இந்த ரெண்டுலேயும் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் இருந்துச்சு, அதை பார்த்துக்கோங்க. அது போக அந்த என்பிஎஃப்சி வந்து புதுசாக ஆர்பிஐ வந்து கொண்டு வர கைட்லைனால பெரிய வீட்டுக்கடன் கொடுக்குற, அதாவது பெரிய என்பிஎஃப்சி வந்து பயன்பெறலாம். பஜாஜ் ஃபின்சர்வ், ஜியோ ஃபினான்ஸ், பிசிஎஃப்ன்ற இருக்கு. ஸோ அதெல்லாம் உங்கள் வாட்ச் லிஸ்ட்ல இருந்து அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.